9ஆம் தலைமுறை ஜோதிடர் கோபால் ஐயாவுக்கு வணக்கங்கள். வணக்கம் மணிகண்டன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு ஐயா. கடந்த எபிசோட்ல பாத்தீங்கன்னா குரு பயிற்சி பலன்கள் வந்து நம்ம முன்னோட்டமா நிறைய விஷயங்கள் பேசியிருந்தோம். உலக அமைப்புல எப்படி இருக்கு, நம்ம ஊர் சைட்ல எல்லாம் என்ன மாதிரி பிரச்சனைகள் வந்திருக்கு அப்படின்னு பல பிரச்சனைகள் பேசியிருந்தோம். இப்ப என்னன்னா இண்டிவிஜுவலா தனித்தனி ராசிகளை பத்தி நம்ம பார்க்க போறோம் ஐயா. அப்படி பார்க்கும்போது இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ராசி மேச ராசி, முதன்மையான ராசியா இருக்கு. ஸோ இந்த ராசிக்கு 4ஆம் இடத்துல உச்ச குருவா வராரு. ஸோ அப்படி வரும்போது இவங்களுக்கு எந்த வித பலன்களா தரப்போறாரு அப்படிங்கிறது சொல்லுங்கய்யா. சரிங்க. அதற்கு முன்னாடி என்னை வாழ வைக்கும் ஸ்ரீ அம்பிகை ஜோதிடத்துக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். என்னுடைய வாசகர்களுக்கும் என்னுடைய ரசிகர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இப்போ வந்துங்க, இந்த குரு பயிற்சி 2026 ஜூன் மாதம் 1ஆம் தேதி திங்கட்கிழமை அன்னைக்கு நைட்டு 1:50 மிதுனத்திலிருந்து இந்த குரு பகவான் பெயர்ச்சியாகி கடகத்துக்கு உச்ச குருவாக வருகிறார். அப்ப கடகத்துல குரு இருக்கிறாரு. இது வந்து மேச ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும், இதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். குரு பகவான் அப்படின்னாவே நவகிரகங்கள் 9 கிரகங்கள். இந்த 9 கிரகங்களிலுமே முழு 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 சுபகிரகம் குரு பகவான். அப்ப அந்த குருவரல் இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு அந்த திருவருள். குருவரல் இல்லைன்னா நல்லாவே இருக்க முடியாது. யாராக இருக்கினும் அவங்களுடைய ஜாதகத்துல குரு பகவான் நல்ல இடத்துல இருந்து அதனுடைய பார்வை பலம் நல்லா இருந்தால் மட்டும்தான் அவங்களுடைய வாழ்க்கையில கோடீஸ்வரனாகவும் வாழலாம், அதுபோக கோடிகள் கம்மியாக இருந்தாலும் சந்தோஷமாகவும் வாழலாம். இதற்கு காரணம் அந்த குரு பகவான் தான். அந்த குரு பகவானுடைய பெயர்ச்சியை இந்த 12 ராசிக்காரர்களும் இப்ப எதிர்பார்த்திருக்கக்கூடிய காலம். அப்ப இன்னைக்கு வந்து கடகத்துல குரு பகவான் உச்சமாயிட்டாரு. இது வந்து மேச ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும், இதை பத்தி தான் நாம பார்க்க போறோம். மேச ராசிக்கு வந்து 9ஆம் இடத்து அதிபதி குரு பகவான், 12ஆம் இடத்து அதிபதியும் குரு பகவான். அப்ப அந்த 9ஆம் இடத்து அதிபதியான குரு பகவான் மேச ராசிக்காரங்களுக்கு 4ஆம் இடத்துல போய் உச்ச குருவா இருக்கிறாரு. 12 வருஷம் கழிச்சு 4ஆம் இடத்துல போய் உச்சமாகிறாரு. அந்த குரு வந்து மேச ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும்? மேச ராசிக்காரர்கள் இப்ப 7.5 சனியின் பிடியில், 7.5 சனியின் பிடியில் இருந்து வெளியில வந்து நல்லவங்கள் போலதான், நல்லா இருக்கிறீங்களா, நல்லா இருக்கிறேன், ஆனா மனசுக்குள்ள அவங்களுக்கு வேதனை, கஷ்டம், அவங்க வாழக்கூடிய வாழ்க்கை ஒரு பிடிக்காம வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஏன்னா இது 7.5 சனியின் தாக்கம். நல்ல முடிவெடுக்க முடியல, குழப்பமான சூழ்நிலை, குடும்பத்துல நல்லா இல்லை, பிசினஸ் பண்ணி லாஸ் ஆயிருச்சு, ஒரு பிசினஸ் பண்ணணும்னு நினைக்கிறோம், தடுங்கலாயிட்டே இருக்குது. இது மாதிரி ஏகப்பட்ட குழப்பத்திலையும் தன்னுடைய பொருளாதாரத்திலையும் ஒரு நல்ல பொசிஷனுக்கு வர முடியாமல் தவிச்சிட்டு இருக்கிறாங்க. அவர்களுக்கு இந்த குரு பயிற்சி ஏதாவது ஒரு சாதகத்தை கொடுக்குமா இல்ல பாதகத்தை கொடுக்குமா அப்படின்னம்னா, இந்த குரு பகவான் அந்த கடகத்துல இருந்து 9ஆம் பார்வையாக மேசராசிக்கு 12ஆம் இடத்தை பார்க்கிறார். 12ஆம் இடத்தை பார்க்கிறார் இல்லைங்களா? அந்த 12ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார். அந்த சனி பகவானை குரு பகவான் குருவுடைய வீட்டிலேயே அந்த சனி பகவானை பார்க்கிறார். அப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த குரு பகவானுடைய அந்த வீச்சு, அந்த ஒளி, அந்த கதிர் அது எங்கு விழுகுதோ அந்த இடமாகப்பட்டது புண்ணியம். அந்த இடத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா கோடி பலம். அந்த இடத்துல வந்து பாவகிரகங்கள் இருந்தாலும் குரு பார்வை பட்டுச்சுன்னா அது கூட சுபகிரகமா மாறிடும். குரு பார்வை பட்ட இடத்துல ஒரு தோஷம், ஒரு கிரகம் தோஷம் செய்யக்கூடியதாக இருந்தா கூட அந்த குரு பார்வை பட்டதுனால அந்த கிரகம் தோஷத்தை செய்ய இயலாது. அந்த 12ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால அந்த சனி பகவான் தானே மேசராசிக்காரங்களை ஆட்டி படைச்சிட்டு இருந்துச்சு, துவச்சு தொங்க போட்டுச்சு இல்லையா? இனிமேல் இந்த குரு பயிற்சி காலகட்டத்தில் மேச ராசிக்காரர்களாகப்பட்டது பயம் இல்லாமல்
துணிந்து தைரியமாக எது வேணாலும் செய்யலாம். ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கும்னு நினைச்சாங்கன்னா இந்த குரு பயிற்சி காலகட்டத்தில் அவங்க அந்த பிசினஸை ஆரம்பிக்கலாம். இல்லை ஒரு பிசினஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செஞ்சுட்டு இருந்தோம், அது கொஞ்சம் ஸ்ட்ரக் ஆகுது, அதை செய்யலாமா வேண்டாமா அப்படின்னு நினைச்சாங்கன்னா இந்த பீரியட்ல மீண்டும் அவர்கள் செய்யலாம். அப்ப வியாபாரமோ ஒரு தொழிலோ இன்னைக்கு ரொம்ப முடங்கி போச்சு, இந்த பீரியட்ல நாங்கள் எடுத்து செய்யலாமா அப்படின்னா தாராளமாக செய்யலாம். அது போக இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரான்ச்சுக்கு 2 பிரான்ச் ஓப்பன் பண்ணக்கூடிய யோகமும் இப்பதான் இருக்குது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து மேச ராசிக்காரங்களுக்கு ஒரு கெட்ட நேரத்துல ஒரு நல்லது நடந்த மாதிரி. நல்ல அந்த பாயிண்ட் நேம் வச்சுக்கோங்க. ஒரு கெட்ட நேரத்தில் அவங்க குடும்பமே தெருவுக்கு வர வேண்டிய காலகட்டம், அந்த நேரத்துல வந்து ஒருத்தர் வந்து காப்பாத்துறாங்க. அது மாதிரிதான் குரு பகவான் இவரை காப்பாத்துறாங்க. எதுலையுமே மேசராசிக்காரங்கள் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வேகம், கொஞ்சம் சுறுசுறுப்பு ஜாஸ்தி. அப்ப வந்து பாத்தீங்கன்னா அது மாதிரி சில சூழ்நிலைகள் தான் அவங்க வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே எடுபடாமல் தொழில பிசினஸ்ல எல்லாத்திலையும் லாஸ் ஆகி இன்னைக்கு உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. தாய்க்கும் தந்தைக்கும் ஒரு உடம்பு சரியாம இருக்கிறாங்க, அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் சரியாகுமா? 4ஆம் இடத்துலதான் குரு பகவான் உச்சமாறாங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய தாய் தந்தையர், அப்ப வந்து பாத்தீங்கன்னா இது வந்து தாய் ஸ்தானம் எடுத்துக்கலாம். இப்ப அவங்க அம்மாவுக்கு ஏதாவது உடல் பிணிப்பீடைகள், இல்ல திடீர்னு உடம்பு சரியில்லாம போச்சு, இப்ப ஹாஸ்பிட்டல் இருக்கிறாங்க, அவங்க அம்மா பொழைச்சுக்குவாங்களா இல்ல அம்மாவுக்கு எதுவும் ஆயிருமா அப்படிங்கிற வேதனையில இருந்தாலும் இந்த சமயத்துல பொழைச்சுக்குவாங்க. தைரியமா இருக்கு சொல்லுங்க, அவங்க அம்மாவுக்கு எதுவுமே ஆகாது. அது போக வந்து பாத்தீங்கன்னா அவங்க அம்மாவுக்கு நிறைய செலவு பண்ணிட்டு இருக்கிறாங்க, மருத்துவம் பார்த்துட்டு இருக்கிறாங்க, எதுவுமே குணமாகல, அவங்களுக்கு நல்ல மருத்துவர் கிடைப்பார். அந்த ஹாஸ்பிட்டல் இருந்து வெளியே எங்கேயாவது போனாலும் கண்டிப்பா மருத்துவம் பார்த்து அவங்க அம்மாவை புழைக்க வச்சிடலாம். அது போக இந்த பீரியட்ல இடத்தை மாத்தணும் அப்படின்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. மேசராசிக்காரங்க இடத்தை மாத்தலாம், தொழிலை மாத்தலாம், வீட்டை மாத்தலாம், வீடு வாங்கலாம், ஒரு காடு தோட்டம் வாங்கலாம். அதற்கு உண்டான ஒரு அட்டகாசமான டைம் தான் இப்போ. ஏன்னா 12 வருஷம் கழிச்சு குரு உச்சமாகிறார். அந்த 12 வருஷம் கழிச்சு இப்ப மேசராசிக்காரங்களுக்கு ஒரு நல்ல வீட்டை கொடுப்பாரு, ஒரு நல்ல வீடு கட்டி போகலாம், இல்ல ஒரு நல்ல தோட்டம் துறவு வாங்கலாம், இல்ல ஒரு பிசினஸுக்கு ஒரு வண்டி வாகனங்கள் வாங்கலாம், இல்ல புது வண்டியை பழைய வண்டி விட்டு போட்டு புது வண்டி எடுக்கலாம். இது மாதிரியான வாய்ப்புகள் இவங்களுக்கு நல்லா இருக்குது. அது போக அந்த குரு பகவானுடைய பார்வை விருச்சகத்தை பார்க்குது. இவங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடம். விருச்சகம் என்பது இன்னொரு செவ்வாய் ஆட்சி பண்ணக்கூடிய ஸ்தானம். அப்ப அந்த 8ஆம் இடத்தை அந்த குரு பகவான் பார்க்கறதுனால இந்த மேசராசிக்காரங்களுக்கு அவங்க வந்து எதுலையாவது கடன் பட்டிருப்பாங்க, இல்லை ஏதாவது அவமானம் வரக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உருவாயிருக்கும், இல்லை வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து என்ன செய்யறதுனே தெரியாமல் இருப்பாங்க, இல்லை தேவையில்லாமல் அடுத்தவங்களுடைய பழிபாவத்துக்கு ஆளை இருப்பாங்க. அப்ப அந்த குரு பகவான் 8ஆம் இடத்தை பார்க்கறதுனால மேச ராசிக்காரங்களுக்கு ஒரு ரிலீஃப். அடுத்தவங்க பிரச்சனையில் சிக்கிட்டு தவிச்சிட்டு இருந்திருப்பாங்க, இல்ல அடுத்தவங்க செஞ்ச தப்பு இவங்க மேல வந்திருக்கும், இல்ல கடன் எக்கச்சக்கமா இருக்கும், அதனால வந்து செல்போனையே ஆஃப் பண்ணி வச்சுக்கக்கூடிய சூழ்நிலை மேசராசிக்காரங்களுக்கு வந்திருக்கும், போன் எடுத்து பேச முடியாத சூழ்நிலை வந்திருக்கும். அவங்க கடனை கட்டணும், நான் கட்டலாம்ட்டு தான் இருக்கிறேன், எனக்கு சந்தர்ப்ப சூழ்நிலை எனக்கு முடியல, எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் கிடைச்சா அவங்க கடனை கட்டிடுவேன் அப்படின்னு இந்த மேசராசிக்காரங்கள் ரொம்ப நம்பிக்கையோடு இருக்கிறாங்க. அவங்க வந்து அவங்க மேசராசிக்காரங்களுக்கு யாரையுமே ஏமாத்தணுங்கிற எண்ணமே இல்லை, ஏமாத்துறது அவங்களுக்கு பிடிக்காது, நேர்மை மட்டும்தான் பிடிக்கும். ஆனா வந்து அவங்க சூழ்நிலை வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு பயம் குழப்பம். அப்போ வந்து இது எல்லாமே இந்த 8ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால இதுக்கெல்லாம் அகவாசம் இதுக்கு டைம் கிடைக்கும் அவங்களுக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு பெரிய கஷ்டத்துல இருந்து ரிலீஃப் ஆவாங்க. இப்ப 8ஆம் இடம் சொல்லுமா ஆயுள் ஸ்தானம் சொல்றோம், அவங்களுக்குள்ள இருந்த அந்த பயம், என்னோட உடம்பு சரியாம இருக்கிறவங்களுக்கு எல்லாம் குணமா இருக்கணும் பாசிபிலிட்டி இருக்குங்களா? நீங்க கேட்கறது அருமையான கேள்வி. ஏன்னா நிறைய பேருக்கு இந்த மரண பயம் வந்து உடம்பு சரியில்லாம பெட்ல இருக்கிறாங்க, செத்து போயிருமா நினைக்கிறது அது ஒரு மரண பயம். உயிரோடு இருந்துமே நல்ல ஹெல்த்தியாக இருந்துமே மரண பயம் வரும் அவங்களுக்கு. சூசைட் பண்ணிக்கலாமாங்கிற எண்ணம் கூட வரும். அதுக்கு காரணம் கடன், அது அவங்களுக்கு பிரச்சனை, குடும்ப ரீதியான பிரச்சனைகள்,
இதுலக்கெல்லாம் பிரச்சனை வரக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போ இந்த மாதிரி சமயத்தில் அவங்க வந்து ஒரு ஏதோ ஒரு சூழ்நிலையில மனசு நொந்து போய் ஒரு மருந்தை குடிக்கிறாங்க வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு வந்து உடம்புல இருக்கக்கூடிய ஆர்கான்ஸ் தான் பாதிக்கப்படும், உயிர் போகாது. அது மாதிரியான நேரம் தான் இப்போ வந்து இந்த 8ஆம் இடத்தை குரு பார்க்கறது. அதனால மேச ராசிக்காரர்களுக்கு மறுபிறவி இந்த டைம். அப்ப மறுபிறவிக்கும் போது ஹாஸ்பிட்டல்ல இன்னைக்கு நாளைக்கு இருந்தா கூட அவங்க பொழைச்சுக்குவாங்க. அது போக வந்து கடன் கஷ்டம் இல்லைன்னா குடும்ப பிரச்சனை, இதனால நான் செத்து போயில அப்படின்னு நினைக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் அதுலயுமே மாட்டாமல் தப்பிச்சு வந்துருவாங்க. ஏன்னா இவங்களை சுத்தி இருக்கிறது பெரும்பாலும் பாத்தீங்கன்னா கடன் தான். கடந்த காலத்துல அதிகமா தேவையெல்லாம் வாங்கிட்டோம், அவசரப்பட்டு வாங்கிட்டேன், அத்தியாவசிய தகுந்த நம்ம கொஞ்சம் எல்லை மீறி வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு ஒரு கடனை வாங்கி இன்னொரு கடன் அடைக்கிறதுக்காக கடன் வாங்கிட்டேன் அப்படின்னு. இந்த கடனுக்கெல்லாம் ஒரு தீர்வு இருக்கா? ஒரு கடனை வாங்கி இன்னொரு கடன் அடைக்கிறதுக்கோசரம் வாங்கினு சொல்றீங்க இல்லையா, இது உண்மை. ஒரு கடன் வந்து எதுக்கு மறுபடியும் கடன் வாங்குறாங்கன்னா, ஏதாவது ஒரு பத்தி இந்த கடனை அடைச்சிடலாம், இவங்க வந்து நம்ம அடிக்கடி டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கிறாங்க, அவங்களுக்கு சொன்ன டயத்தில் கொடுக்கணும்னு சொல்லி இந்த கடனுக்கு இன்னொரு கடன் வாங்குறாங்க இல்லையா, அந்த கடனுக்கு வட்டி ஜாஸ்தி. அப்போ வட்டி மேல வட்டி அதிகமா கொடுத்து பணத்தை வாங்கி ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணா இவங்க தப்பிக்க முடியுமா? அப்ப அந்த கடனை கட்டணும் இல்லைங்களா, அந்த கடனையும் கட்ட முடியாது. அப்ப இன்னொரு இடத்துல வாங்குறாங்க. அப்ப இது மாதிரி கடனுக்கு மேல் கடனை வாங்கி வாங்கி இவங்க வந்து பாத்தீங்கன்னா அப்படியே கீழே போயிட்டு இருக்கிறாங்க. அப்ப கடனையும் கட்ட முடியல. அப்ப வந்து பாத்தீங்கன்னா அவங்க சொன்ன டயத்துல கொடுக்கவும் முடியல. இவங்க மானம் போச்சு, மரியாதை போச்சு, கௌரவம் போச்சு. இத்தனை நாள் சேர்த்து வச்சுட்டு இருந்த அந்த கௌரவமே பாழா போச்சு. அப்ப அந்த மாதிரி சூழ்நிலை எல்லாமே இந்த பீரியட்ல கண்டிப்பாக மாறும். ஏன் சொல்றேன்னா, இந்த குரு பகவான் ஆப்பட்டது அந்த 8வது இடத்தை பார்க்கும்போது இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சகல விதமான கஷ்டங்களில் இருந்தும் குழப்பங்களில் இருந்தும் ஊருட்டு ஓடி போலாம் கூட ஒருத்தர் நினைச்சிட்டு இருந்திருப்பாரு. அவரோட ஊருட்டு ஓடி போகாமல் அங்கே நின்று சம்பாதிச்சு அந்த கடனை கட்டுவார். இந்த மேசராசிக்காரங்க எந்த விஷயம் கவனமா இருக்கும்? மேசராசிக்காரங்க வந்து பாத்தீங்கன்னா கடன் வாங்கக்கூடிய விஷயத்துல தான் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். இப்ப கடன் வாங்கி கடன் கொடுப்பது அப்படிங்கிறது மரம் ஏறி கையுட்டு மாற, அந்த மாதிரி செயலை மட்டும் செய்யவே கூடாது. ஆனா அதே சமயத்துல இப்ப இந்த குருவுடைய பார்வை நல்லா இருக்கிறதுனால இப்ப வந்து இந்த குரு வந்து 7ஆம் பார்வையாக பாக்குறாங்க விருச்சிக ராசிக்கு 10ஆம் இடத்தை, மகரத்தை. 10ஆம் இடம் என்பது என்ன? தொழில் ஸ்தானம். அந்த மகரம் யாருடைய வீடு? சனி பகவானுடைய வீடு. சனி பகவான் யாரு? தொழிலுக்கு காரகன், ஆயுளுக்கும் காரகன். அப்ப வந்து அந்த தொழிலுக்கு காரகனான சனி பகவான் அந்த வீட்டை குரு பகவான் பார்க்கும்போது இவங்களுக்கு ஏதாவது ரூபத்துல தொழில் ஸ்டாண்டர்ட் பண்ணிக்குவாங்க. அந்த தொழில்ல இவங்களுக்கு ஒரு பலம் கிடைக்கும். நான் எப்படியுமே சம்பாதிச்சிருவேன், இந்த வேலையை செஞ்சு இந்த அளவுக்கு பணம் வரும், இந்த பணம் வரும்போது அவங்களுக்கு கடனை கட்டிடுவேன். இவங்க கடனையும் கட்டி 10 ரூபா மிச்சமும் பண்ணி இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடம் வாங்கி ஒரு வீடு கட்டி அடுத்தவங்க இவங்களை பார்த்து பெருமைப்படக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல பொசிஷன் மேச ராசிக்காரங்களுக்கு இருக்கிறது. அவங்க 7.5 சனியை பத்தி கவலைப்படவே வேண்டாம். ரெண்டாவது பாத்தீங்கன்னா 7.5 சனியில் இருக்கிறவங்களுக்கு திருமணம், இப்ப 7.5 சனி வேற நடக்குது. எங்க பொண்ணு பார்த்தாலும் பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது, எங்க மாப்பிள்ளை பார்த்தாலும் மாப்பிள்ளை கிடைக்க மாட்டேங்குது. ஓகே, இந்த பீரியட்ல பொண்ணு பார்க்க சொல்லுங்க, மாப்பிள்ளையும் பார்க்க சொல்லுங்க. 12ஆம் இடத்தை இந்த குரு பகவான் பார்க்கறதுனால சுபவரிய செலவுகள். அப்ப இந்த பீரியட்ல வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு திருமண யோகமும் இருக்கிறது. ஏன் சொல்றேன்? இந்த 12ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால இவங்களுக்கு இந்த மாதிரி யோகம் இருக்கிறது. சுப விரைய செலவுகள் செய்யக்கூடிய டைம் வந்தாச்சு. தாராளமாக பொண்ணு பாருங்க, பொண்ணு செட் ஆகும், மாப்பிள்ளை பாருங்க, மாப்பிள்ளையும் செட் ஆகும். ஏதாவது ரூபத்துல திருமணம் நடக்காத தடைபட்டு இருந்தவர்களுக்கும் திருமண பேச்சு பேசி மாப்பிள்ளை வீட்லையும் பொண்ணு வீட்லையும் எல்லாருமே சம்மதப்பட்டு அந்த திருமணங்கள் கூட நடக்காமல் போயிருக்குது. இப்ப அப்பேற்பட்ட திருமணங்களும் இந்த பீரியட்ல கண்டிப்பாக நடக்கும். பொண்ணு கொடுக்கலன்னு சொன்னவங்க கூட இந்த பீரியட்ல கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க. இது மாதிரியான வாய்ப்பு மேச ராசிக்காரங்களுக்கு இருக்கிறது. அவங்க வந்து 7.5 சனியை பத்தி ஒரு கவலையும் பட வேண்டியதில்லை. அப்ப அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சொல்லுங்க, அதான் அந்த வழிபாடு சொல்லுங்க ஐயா. இவங்களுக்கு வழிபாடு அப்படின்னா இவங்களுக்கு வந்து 8ஆம் இடத்தை, 8ஆம் இடம் என்பது என்னன்னா ஒரு அவமானம், ஒரு மரண பயம். இந்த இடத்தை அந்த குரு பகவான் பார்த்து இதுல இருந்து அவங்களை காப்பாத்தி இருக்கிறார்.
அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த 8ஆம் இடம் செவ்வாயுடைய வீடு. அந்த செவ்வாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா உகந்த கடவுள் முருக பகவான் தான். அந்த திருச்செந்தூர் முருக பகவானை இவங்கள் வணங்கி வந்தால் இவங்களுக்கு கோடான கூடி கஷ்டம் இருந்தாலும் கண்டிப்பாக தீரும். அந்த கடல்ல போய் குளிச்சுட்டு, நாளிக்கிணறுல குளிச்சுட்டு, அந்த முருகரை போயிட்டு மனதார வணங்கி வாங்க, கண்டிப்பாக உங்க கஷ்டங்கள் எல்லாமே தீரும். சிறப்புங்க. இப்போ சனியோட தாக்கம் கம்மியாயிருச்சுன்னு சொல்லிட்டீங்க. இந்த காலகட்டத்துல இவங்க சொந்த தொழில் நம்ம பண்ணலாமா? தாராளமாக இந்த பீரியட்ல இருந்து அவங்க 2 வருஷமா 3 வருஷமா 5 வருஷமாக ஒரு தொழில் செய்யலாம்னு நினைச்சிட்டு இருந்திருக்கிறாங்க. அந்த தொழிலை இப்ப 7 சனி நடக்குது, பண்ணலாமா பண்ணக்கூடாது அப்படிங்கிற யோசனை இருக்குது. நீங்க கேட்டது நல்ல கேள்விதான். ஆனா குருவுடைய அனுகிரகம் நல்லா இருக்கிறதுனால தாராளமாக இவர்கள் அந்த தொழிலை செய்யலாம். ஏன்னா அந்த குரு ராசிக்கு 12ஆம் இடத்தை சனியையும் பார்த்துட்டாரு, இந்த 12ஆம் வீட்டையும் பார்த்துட்டாரு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு 10ஆம் இடத்தையுமே அந்த சனியுடைய வீடு மகரம், அதையும் பார்த்துட்டாரு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த சமயத்துல தொழில் செஞ்சால் அது ஜெயிக்கும். அதுல நல்ல பொசிஷனுக்கு வந்துருவாரு. சிறப்புங்க. ஒன்னும் கவலையப்பட வேண்டியது, தாராளமா செய்யலாம். ஐயா அதே மாதிரி நிறைய பேருக்கு என்னன்னா ஜாப் ஆஃபர்ல வந்திருக்கு, அப்ராட் போலாம், அங்க போய் வேலை செய்யணும்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. இந்த காலகட்டத்துல அதெல்லாம் பாசிபிலிட்டி அமையுமா? நல்லபடியா அவங்க அப்ராட் போவாங்களா? அதாவது மேச ராசிக்காரங்களுக்கு 10ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். இந்த 10ஆம் இடம் அப்படிங்கிறது தொழில் ஸ்தானம். மேச ராசியில பிறந்த ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் யார் யார் எல்லாமே ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணி வேலை கிடைக்கல, இல்லை வேலை செய்யக்கூடிய இடத்துல எனக்கு ரொம்பவுமே டென்ஷனா இருக்குது, ஒரு ப்ரெஷராக இருக்குது, இல்லை மனஸ்தாபங்கள் வருது, இல்லை ஒரு பிஸ்னஸ் பண்ணி நான் லாஸ் ஆகிறேன், இதிலிருந்து நான் தப்பிக்க முடியுமானா கண்டிப்பாக தப்பிக்க முடியும். அது போக நீங்கள் அப்ராடு போக முடியுமான்னு கேட்டீங்க. நிறைய பேர் இதற்கு முன்னாண்ட விசா அப்ளை பண்ணி அது கிடைக்காமல் தடுங்களே நிற்குது. இந்த பீரியடில் கண்டிப்பாக விசா அப்ளை பண்ண சொல்லுங்க. இல்லை ஒரு சிலருக்கு விசா வந்திருக்கும், போகலாமா வேண்டாமான்னு குழப்பத்தில் இருப்பாங்க. அவங்களுக்கு தாராளமாக அவங்களுடைய குடும்ப சூழ்நிலை ஒவ்வொருத்தருக்கு லட்சியமாக இருக்கும். நான் வெளிநாடு போய் சம்பாரிச்சு எங்கள் அப்பா அம்மாவை காப்பாற்றுவேன், இல்லை நான் வெளிநாடு போய் சம்பாரிச்சு இந்தியாவில் எங்களுக்கு ஒரு வீடு கட்டணும், வீடு கட்டுவேன் அப்படிங்கிற நிறைய பேருக்கு வந்து அந்த லட்சியம் இருக்கும். ரொம்ப வருஷமா நான் வெளிநாடு போகணும் சம்பாதிக்கணும் அப்படின்னு வந்து நினைச்சிட்டு இருந்திருப்பாங்க. அவங்க எல்லாத்துக்குமே இந்த பீரியடு ஒரு அமோக வரவேற்பை கொடுக்கும். அது போக வெளிநாட்டில் உள்ளவங்களும் சரி, நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கஷ்டத்துல இருந்தாங்க. அந்த கஷ்டத்துல உள்ளவங்களுக்கு இப்போ அந்த சனி பகவானையே குரு பார்த்ததுனால அந்த கஷ்டத்திலிருந்து விடுதலையாகி அவங்க எல்லாருமே தொழிலையும் சரி வேலையிலையும் சரி நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். அந்த முன்னேற்றத்தால் அவங்க வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாமே தீர்ந்து அதில் நல்லா சம்பாரிச்சு நல்ல ப்ரமோஷனும் கிடைச்சு இல்லை வேலை மாற்றங்களும் உருவாகி நல்லா இருப்பாங்க. சிறப்புங்க. ரொம்ப அற்புதமா சொன்னீங்க. மீண்டும் அடுத்த காணொளியில ஒவ்வொரு ராசியில பத்தி பார்க்கலாம். ரொம்ப நன்றி.